ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷ ராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி பலன்கள் இப்போ 2024 நடப்பு ஆண்டிலிருந்து புதிய ஆண்டு 2025 ஆண்டுக்கு இருக்குங்க. அதாவது 2025 ஆண்டு வரைக்கும் முழுமையாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மேஷராசியில் பிறந்த நபர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் மேஷராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் கம்பீரமான தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பீங்க. பரந்த மனப்பான்மை உடையவர்களாகவும் இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ராசி ஸ்தானத்தில் இருந்து தனபாக்கு ஸ்தானத்திற்கு குரு மாறுறாரு. உங்களது ரணருண ரேகஸ்தானம், அஷ்டம ஆயுள் ஸ்தானம், தொழில் ஸ்தானம் ஆகியவற்றை பார்க்குறாரு. அதாவது ராசி ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய தனபாக்கு ஸ்தானத்துக்கு குரு மாற போகிறாரு. உங்களது ரணருண ரேகஸ்தானம், அஷ்டம ஆயுள் ஸ்தானம், தொழில் ஸ்தானம் இதில் எல்லாத்தையுமே குருவுடைய பார்வை இருக்க போகுது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு குரு மாறி இருக்கிறாரு. முதல்ல அவருடைய மாற்றத்தை பற்றி பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணான வசந்த ரிது சித்திர மாதத்தில் 18ஆம் நாள். இதற்கு சரியான ஆங்கில தேதி 1/5/2024, அதாவது மே 1ஆம் தேதி அன்னைக்கு கிருஷ்ணபட்ச அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுப நாமயோகமும் பாவ காரணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதயநிதி நாளிகை 28/22க்கு மாலை 5:01க்கு துலா லக்னத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு மாறுறாரு. குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இதனோட அடிப்படையில் மாறுறாரு. ஸோ இப்படி மாறுறதுனால மேஷ ராசினருக்கு இனி இந்த குரு பயிற்சினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் குரு பயிற்சி நடக்கிறத பற்றி பார்த்துட்டோம். இப்போ தான் பலன்களை பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ குரு பயிற்சியால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மே 1லேருந்து தலையெழுத்து மாறப்போகுதுங்க. கடவுளுடைய வருகை இருக்க போகுதுங்க. அதாவது குரு பகவான் வருகை இருக்க போகுதுங்க. இந்த வருகை உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எந்த சதவீதம் உங்களுக்கு வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத இப்போ நாம் 1 by 1 இந்த வீடியோவில் பலன்களை பார்க்கலாங்க. இந்த குரு பயிற்சினால் உங்கள் ராசிக்கு குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களை நடத்தி மகிழலாங்க. அதுக்கு குரு பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு உண்டுங்க. உங்களுடைய சுய முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் அந்த சுய முயற்சினால் செய்காரிய செயல்களை உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். அதாவது தடையே இல்லாமல் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அதிக வேகம் இல்லாமல் நிதானமாகவும் பொறுப்போடணும் காரியம் மாற்றணும். அது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஒரு பாயிண்டாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகரிக்குங்க. அந்த புத்திசாலித்தனம் அதிகரிக்கிறதுக்கேற்ப ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறத விட உங்கள் திறமையை காட்டணும். அது இந்த டைம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெய்வ வழிபாடுகளில் மனம் ஈடுபடாமல் இருந்ததுன்னா தயவு செய்து இந்த குரு பயிற்சியில் தெய்வ இதில் நிறைய ஈடுபடுங்க. அது உங்களுக்கு நிறைய வீண் விதங்கள்லேருந்து விடுபட முடியும். அதாவது வீண் அபவாதங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆபத்திலிருந்து விடுபட முடியும். அதுக்கப்புறம் உங்களில் சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஆகியவையும் நடக்கும். அது சொந்த வீடு மாற்றமாகவும் இருக்கலாம், வாடகை வீடு மாற்றமாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களில் சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஆகியவை கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய இரக்க குணம் நிறைய இருக்குங்க. அதுதான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இந்த குரு பயிற்சியில் அமையும். அதே நேரம் உங்களில் சிலருக்கு முழங்கால் வலி, மூட்டு வலி ஆகியவை ஏற்படலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.
அதுக்கப்புறம் உங்கள் தாயார் வழியில் உறவுகள்லாம் வந்து இருந்ததுன்னா அந்த உறவுகளில் பாதிப்பெல்லாம் இருக்கிறது எல்லாமே வந்து சரியாகி இந்த குரு பயிற்சியில் சீராகும். உங்களுக்கு எதிராக கலகம் செய்தவங்க அடங்கி போய் இப்போ காணாமல் போகக்கூடிய நிலை கூட இந்த குரு பயிற்சியில் ஏற்படும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கிடுவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதிதாக வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த யோகம் இந்த டைம் உண்டாகக்கூடிய இந்த டைமை மட்டும் மிஸ் பண்ணிடாமல் அந்த யோகத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களில் சிலருக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை ஏற்று நடங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பூஜைகள் ஹோமங்கள் இல்லத்தில் நடத்துங்க. அது உங்களுக்கு நிறைய வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதுக்கப்புறம் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணிங்கன்னா தடையே இல்லாமல் வாங்க முடியும். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா அசையா சொத்துக்கள் வாங்கிறதுல நிறைய வருமானம் வர தொடங்கும். அதனால் அதை நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அந்த கனவு வந்து நினைவாகும். உங்களுடைய முகத்திலேயே ஒரு வசீகரம் இந்த குரு பயிற்சினால் உண்டாகும். பிறரை கவரக்கூடிய வகையில் பேச்சு திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் மொத்தமாக நீங்கும். கல்வி வேள்விகளில் நீங்கள் சாதனை செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க. உங்களுக்கு கீழ் பணிபுரியவர்களுக்கு தக்க அறிவுரைகளை வழங்கி அவர்களை உங்களுக்கு ஆதரவாக்கி கொள்ளுவீங்க. இப்படி பாசிட்டிவாக பல விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு ஒரு சாதன பயிற்சி என்று கூட சொல்லலாங்க. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். அதே சமயம் சக ஊழியர்களுடைய உதவியால் வேலைகளை குறித்த கவலை வந்து நீங்கும். அதாவது குறித்த நேரத்துக்குள்ளே வேலையை முடித்து விடுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை உணர்வு பூர்வமாக பரிசீலித்து உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுப்பாங்க. வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கூட வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். லாபம் கொள்ளமாக பெருகும். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால அவங்களுடைய ஒத்துழைப்புக்கேற்ப செயல்பட்டால் அனைத்திலும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்ளணும். கட்சி மேலிடத்தில் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் அப்போ தான் நிறைவேறும். அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இந்த குரு பயிற்சியில் அதிகரிக்கும். எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்குறதுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கும். இப்படி அரசியல் வியாபாரம் உத்தியோகத்தில் எல்லாத்துலேயுமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தால் கூட உங்களுக்கு முயற்சிகள் இந்த குரு பயிற்சியில் வெற்றி கிடைக்கும். இதுவரைக்கும் கிடைக்காத புகழை வந்து இனி நீங்கள் பெற முடியும். புகழ் கிடைச்சதை தக்க வைத்து கொள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் படைப்புகளை புதிய வடிவத்தில் தருவீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு சக்தி குருவால் கிடைக்கும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு கூட கணவரோடு விட்டு கொடுத்து பழகணுமா. குடும்பத்தில் அப்போ தான் நிம்மதி நிறையுமா. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருக்கிறதுக்கு சத்தான உணவாக எடுத்துக்கணுமா. ஆன்மீக சுற்றுலாலாம் இந்த டைம் செஞ்சு வரணும். பிறரிடம் பேசும் நேரத்தில் நிதானம் தேவை. ஸோ இந்த பெண்கள் மட்டும் இந்த குரு பயிற்சியில் நிதானத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் மாணவர்கள் வந்து நீங்கள் கல்வியில் எதிர்பார்த்த மதிப்பெண்களை இந்த குரு பயிற்சி டைமில் பெறுவீங்க. பெற்றோருடைய ஆதரவோடு விளையாட்டுகளை ஈடுபட்டிங்கன்னா வெற்றி அடைய முடியும். ஆசிரியர்கள் கூட ஆதரவு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் நன்றாக இருக்கும். அதே நேரம் புதிய நண்பர்களை அதிகம் நம்ப வேண்டாம். பழைய நண்பர்களை மட்டும் நம்புங்க. புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். ஸோ மொத்தத்தில் மாணவ மாணவிகள் கூட இந்த குரு பயிற்சிக்குள்ள இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் இப்படி தான் இருக்கணும். இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக வந்து நீங்கள் காரணம் இல்லாமல் மனதில் தைரியம் குறையும்ல, அதை மாற்றிக்கோங்க. பணவரவுக்கு குறைவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப அவசியம். உங்களுடைய தன்னம்பிக்கை உயர்த்திக்கணும். வாழ்க்கையில் முன்னேற வேகம் காட்டுவது இந்த குரு பயிற்சியில் நல்லது. மனக்குழப்பம் கூட நீங்கும். தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளோடு காரியங்களில் ஈடுபடணும். மனமகிழக்கூடிய சம்பவங்கள் அப்போ தான் வந்து நடக்கும். மனக்கவலையும் குறையும். ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மேச ராசிக்காரங்க இதற்கு சொன்ன பாயிண்ட்டுக்கேற்ப இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பரணியில் பிறந்த நட்சத்திரக்காரங்க இந்த குரு பயிற்சியின் மூலம் எல்லா காரியங்களும் அதிக கவனம் வந்து செலுத்தணும். அப்படி செலுத்தினா தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். ஸோ லாபம் கிடைக்கிறதுக்கெல்லாம் தன்னம்பிக்கையோடு செயல்படணும். சரக்குகளை வந்து வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்கணும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். அதனால் பிளான் பண்ணி செயல்படணும். ஸோ பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதே கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியின் மூலம் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படும். அதனால் வெளியூர் பயணங்களை இந்த குரு பயிற்சியில் மேக்சிமம் தள்ளி போடுறது நல்லது. ஸோ இந்த குரு பயிற்சியில் நட்சத்திர வாரியாகவும் இப்படி இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த குரு பயிற்சியில் பரிகாரம்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை தரிசித்து வணங்கணும். இதை ஒன்று செய்து வந்தீங்கன்னா எல்லா துன்பங்களும் நீங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். ஸோ இது ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு பயிற்சி நடக்கிறது மேசராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற பலனை முழுசாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை மேஷராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க. இந்த குரு பயிற்சி பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும். நன்றி.